பொய் பொய்யா கதைகள் எழுதி விட்டு இந்த ஆன்மீகத்துடைய அந்த திசையவே மாத்தி விட்டாங்க. தேவி யானை அப்படின்னா வந்து இந்திரனுடைய யானையோட பேரும் தேவி யானை. பொண்ணுக்கும் யானைக்கும் ஒரே பேர் எவனா வைப்பானா? வள்ளி தேவி யானைன்னு போட்டுருக்குல்ல. வள்ளி எப்பவுமே பச்சை பெயிண்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க. ஏன்னா அவங்க பச்சையா இருந்தாங்களா? இதெல்லாம் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுங்க. நாணப்பழம் அவருக்கு கிடைக்கலையா? சரி, கிடைக்காதனால கோச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாருல, அந்த கோச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தனாலதான் தைப்பூசம்ங்கிறாங்க. வருண் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல நாள் தைப்பூசத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க விடுமுறையா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ தைப்பூசம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தைப்பூசம் இன்னைக்கு கடந்து போறோம், இன்னைக்கு இது நிகழுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுது, முருகருக்காக பண்றோம். ஆனா அதை தாண்டி ஏன் பண்றதுக்கு பின்னாடி என்ன நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரியலப்பா, நிறைய பேருக்கு தெரியுமோ என்னவோ. பாரிக்கிட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு தைப்பூசத்தை பத்தி தான் தெரியாத தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். தைப்பூசம் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னா கரெக்டா? ஆமா, தைப்பூச வாழ்த்துக்கள். ஓகே, ரைட்டு. முதல்ல தைப்பூசம் எதற்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சமூகத்துக்கே தெரியல. வந்து அடுத்தவனுக்கு தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நமக்கே அது தெரியாத அளவுக்கு. இந்திக்காரன் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, எனக்கு தெரியல. அதுதான் நம்ம ஆட்களுக்கே அது வந்து தெரியாத அளவுக்கு. இன்னைக்கு போய் யாருக்கிட்ட தைப்பூசம் எதுக்கு கொண்டாட போறீங்கன்னு தெரியாது. அது வந்து அது அப்படின்னு அப்படி ஆயிப்போச்சு. அப்ப முதல்ல அதுக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, ஒரு உண்மையான காரணம் இருக்கும். அந்த காரணத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பல பொய்யான காரணத்தை அவங்க உருவாக்குவாங்க. அந்த பொய்யான காரணத்தை கேட்டு 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 எது உண்மை எது பொய்ங்கிறது மறக்கடிச்சு போய் அதுக்கப்புறம் ஒரு காலத்துல அதை பத்தி பேசாமே விட்டு அது காணாமையே போயிடும். அப்புறம் அதை கைவிட்டுருவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழர்களுக்கு. உலகம் முழுக்க தமிழர்கள் வந்து தைப்பூச நிகழ்வுகளை வந்து ரொம்பவே விமர்சையா கொண்டாடுவாங்க. எடுத்துக்காட்டோட பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மடகாஸ்கர். இங்க தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்துல பரவி வாழ்ந்தார்களோ, அதாவது வெள்ளையர்கள் காலகட்டத்துல எங்கெங்கெல்லாம் போய் குடியமர்ந்தாங்களோ அங்க எல்லாமே வந்து இந்த தைப்பூச விழாக்கள் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா நீங்க அப்ப இலங்கையிலயும் ஈழத்திலயுமே தைப்பூசம் வந்து ரொம்ப நல்லா விமர்சையா கொண்டாடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கோயில்கள் எல்லாம் தைப்பூசம் நிகழ்வு வந்து நல்லா விமர்சையா கொண்டாடப்படும். ஆனா தமிழர்கள் மத்தியில தைப்பூசத்துடைய அந்த அந்த இதை வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டவுன் பண்ணிருப்பாங்க. காரணம் அதனாலதான் வந்து தமிழ்நாட்டுல அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேவே இல்லாம இருந்துச்சு. எப்ப அந்த ஹாலிடே வருதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி காலகட்டத்துல அந்த ஹாலிடே வருது. அந்த ஹாலிடேவும் அவரா யோசிச்சுலாம் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சீமான் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் அவங்க நேரடியிலே சந்திச்சு ஒரு கோரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தைப்பூச திருநாள் வந்து பப்ளிக் ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடேவா. தமிழர் கட்சிக்கு நன்றி, எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி, தொடர்ந்து இந்த ஹாலிடே மாத்தி அமைக்காம இருக்க திமுக அரசாங்கத்துக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றிப்பா. ஆமா. சோ அது வந்து அப்படி கொடுத்துதான் அந்த அப்ப நீங்க ரொம்ப எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி பப்ளிக் ஹாலிடேவா வந்திருக்கும். சரி. அப்ப அது ஒரு டோன் டவுன் ஆகி அதனுடைய அந்த விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருந்த தமிழர்கள் குறைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து போன அத்தனை பேரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பர்மா தமிழர்கள் எடுத்துக்கோங்க, தைப்பூசத்தை வந்து பர்மால எல்லாம் பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க. அதே போல மலேசியா தமிழர்கள் உங்களுக்கே தெரியும், மலேசியால தைப்பூசம் வரும் உங்களுக்கு. சோ தைப்பூசம் அங்க பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதே போல அந்த மொரிஷியஸ் இந்த பகுதி எங்க போனீங்க பாத்தீங்கன்னாலும் தமிழர்கள் பரவி வாழக்கூடிய அத்தனை இடத்திலும் தைப்பூசம் அளவுக்கு அதிகமா கொண்டாடப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டுல அது கொஞ்சம் டவுன் ஆயிருக்குன்னா எவனோ ஒருத்தன் தைப்பூச கொண்டாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா இருட்டடி பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுதா இல்லையா? இலங்கையிலும் நல்லா கொண்டாடுறாங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல தான் தைப்பூசம் என்பது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த தைப்பூசத்தின் மேல ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த ஆன்மீகத்தை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் தைப்பூசத்திற்கு அந்த கதைகள் எல்லாமே மாத்தி 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 தப்பு தப்பா சொல்லி 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 இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தைப்பூசம்னா எவ்வளவு கன்றாவியான ஒரு கதையை சொல்லுவாங்க அப்படின்னா, முருகன் கோச்சுக்கிட்டு போன நாளும் வாங்கி, அதாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கோச்சிட்டு இங்க வந்துட்டாரு, பழனில இருந்து உட்கார்ந்தாருனால அந்த அதுவே மொத்தமாவே போய் கதை. அந்த கதையும் சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு திருவிளையாடல் படம் பார்க்கல, அனிமே தெரிஞ்ச அளவுக்கும் கூட இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படையுமே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். அப்ப முருகனுக்கு சொல்லப்படுற கதை நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான், உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து நாரதர்கிட்ட ஒரு கனி கிடைக்கும். அந்த கனி வந்து ஒரு ஞானக்கனி. அது என்ன ஞானக்கனி? மாங்கனி, ஞானக்கனி. ஒரு பழம் சாப்பிட்டா அறிவு வளர்ந்துருமா? எவ்வளவு பெரிய உருட்டு பாருங்க. அந்த உருட்டுக்கு ஒரு பழம் கிடைச்சிருச்சு அவருக்கு.
சரி, இந்த பழத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் நாரதரோட வேலை என்ன? சண்டை மூட்டி விடுறது, கலகம் மூட்டி விடுறது. அவர் பாக்குறாரு இந்த குடும்பம் வந்து குதூகலமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நாரதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒரு குடும்பம் மட்டும் குதூகலமா இருக்கு, ஏதாவது பண்ணி விடுங்க நாரதர். அப்போ வந்து என்ன இவங்க நல்லா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சிவனு பார்வதி அது அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா ஒற்றுமையால இருக்காங்க. பிரிச்சுடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை தூக்கிட்டு வராரு. வந்து இது ஞானப்பழம், இதை வந்து எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது, இதை ஆனா முழுசாதான் சாப்பிடணும், ஏன்னா பிரிச்சு சாப்பிட்டோம்னா அந்த ஞானம் வந்து கிடைக்காது, அதனால வந்துட்டு முழுமையாக சாப்பிடணும், ஒருத்தர் தான் சாப்பிடணும், அதை யாருக்கு நீங்க கொடுங்க, நீங்களே முடிவு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அவரு தெரியும்டி நீ எதுக்கு இந்த வேலையை பண்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு போட்டி வைக்கிறாப்புல. அந்த போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து உலகத்தை சுற்றி வருகிறார்களோ, சீக்கிரமா சுத்திட்டு வராங்களோ, முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவர் என்ன பண்றாரு, மயில எடுத்துட்டு அப்படியே உலகம் முழுக்க அப்படியே சுத்துறாரு. சுத்திக்கிட்டு இருக்காரா. இவர் வந்து விநாயகர் வந்து ரொம்ப அழகா யோசிச்சு, சரி அம்மையப்பர் தானே உலகமே, அப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 2-3 சுத்து விடு இங்க சுத்திடுறாரு. சுத்திட்டு அந்த பழத்தை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. முருகன் வந்து பார்த்து எங்க அந்த பழம்னு கேட்கும் பொழுது, நான் அதை சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. எப்படி நான் தானே சுத்திட்டு வந்தேன், நீ சுத்தவே ஆரம்பிக்கலையே அப்படின்னு. அப்ப வந்து சொல்றாங்க, அப்பா அம்மா தான் உலகம்ங்கிறனால இவர் எங்களையே சுத்தி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமா வந்து இவர் வாங்கிட்டாரு. இதுல முருகனுக்கு கோவம் வந்துருச்சு, கடவுளுக்கு. இதெல்லாம் எவ்வளவு கடவுள்களை அல்பத்தனமா இவங்க எழுதியிருக்காங்கிறத தயவு செஞ்சு உள்வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்க கடவுள்கள் மீது அவங்களுக்கு பற்றுதலோ இதுவோ இல்ல, அவங்களுக்கு என்னன்னா உங்க கடவுள்களை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த கதைகள், இந்த கற்பனை கதைகள் சாதாரண மனுஷங்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி. மனுஷங்க மாதிரி கூட இல்லைங்க, இது வந்து அதை விட ஒரு அற்பத்தனமான கதைகள். ஆமாங்க, மனுஷங்க தானே கோவம் பொறாமை எல்லாமே இருக்கும். கோபம் பொறாமை இது 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 அல்பத்தனம் இல்லையா? கண்டிப்பா. கோபம் பொறாமைனா கூட ஓகே, இது அல்பத்தனம் இல்லையா? உடனே அந்த என்ன அப்பா அம்மாட்ட நான் கோச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு அன்னில இருந்து அவர் கோமணத்தை கட்டிக்கிட்டு அவர் வந்து அங்க பழனி மலையில வந்து உட்காந்துட்டாரு. அப்போ தான் வந்து ஔவையார் வந்து பழம் நீ அப்படின்னாங்களாம், அதனால பழ நீன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்படிலாம் போட்டு கதையை போட்டு பொய்யா போட்டு ஆவினன் குடில் அப்படிங்கிறதுதான் அந்த அந்த ஊருடைய பெயரு. பொழில் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தா பழனின்னு அது மருவி வந்திருக்கு. அதுக்கும் இந்த பழத்துக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வந்த பிராமணர்கள் இவங்க என்ன பண்றாங்க, பொய்யா கதைகள் எழுதி விட்டு இந்த ஆன்மீகத்துடைய அந்த திசையவே மாத்தி விட்டாங்க. எதை மாத்துறதுக்கு மறைக்கிறதுக்கு இந்த கதை வந்துச்சு அப்படின்னா, பழனி ஆண்டவர் அப்படிங்கிறவரு ஆண்டி குளத்துல இருப்பாருங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன் முருகர் ஆண்டி குளத்தில் இருக்கிறாருங்கிற கேள்வி வருது. அதுக்கு ஒரு விடை சொல்லணும். ஆண்டிகள்னா யாரு? துறவரம் மேற்கொண்டவர்கள். அப்ப முருகன் ஒரு துறவரம் மேற்கொண்டிருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா முருகனுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சு போயிடும். ஒரு துறவி, துறவரம் மேற்கொண்டவரு. சாரி பாரி, துறவரம் மேற்கொண்டுட்டாருன்னா அதுக்கு முன்னாடி அப்ப வேற ஏதோ தானே இருந்தாரு, கிங் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஆமாங்க, அவர் ஒரு அன்னைக்கு வந்து என்னன்னா இந்த கிங்ஸ் எல்லாமே இந்த காட்லி கிங்ஸ். அவங்க நீங்க இன்னைக்கு பாக்குற அரசர்கள் மாதிரி குடும்ப அரசர்கள் கிடையாது, அவங்க பிறப்பின் வழி வருபவர்கள் கிடையாது. அன்னைக்கு ஒரு இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, இன்னைக்கு தலாய்லாமா இருக்காருல்ல, ஆமா, அவர் என்ன சொல்லுவீங்க, ஒரு பூதா மாதிரி, புத்த மதத்துடைய டாப் மோஸ்ட் பவர் அவர்கிட்ட தான் இருக்கும். அதே போல அன்னைக்கு வந்து தமிழர்களுடைய வாழ்வியல்ல அவங்க தான் ரூலரா இருந்திருப்பாங்க. அவங்க சொல்றதா மித்தவங்க கேட்டு நடந்திருப்பாங்க. எது நல்லது எது கெட்டதுங்கிறத இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட தான் எல்லாமே, அவங்க தான் போர்க்கலைகள் உருவாக்குவாங்க, அவங்க தான் வந்து மெடிசன் ரிசர்ச் அவங்க கிட்ட தான் இருக்கும், ரிசர்ச் அங்கதான் இருக்கும். அவங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கீழே அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு அதுதான் சங்கம். தமிழர்கள் சங்கம்னு சொல்றதே அதுதான், அந்த தமிழ் சங்கம். அப்ப அந்த சங்கத்துடைய தலைவராக அவங்க தான் அன்னைக்கு அந்த உச்சபட்ச பவர்ல இருந்தவங்களும் கூட. அவதான் அரசராகவும் இருந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் ராவணன் எல்லாருமே, புரியுதுங்களா? முருகன்லாம் முன்னாடி, அதுக்கப்புறம் அது பின்னாடி வரும்போது ராவணன் இவங்க எல்லாம் வராங்க. அப்ப முருகன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருந்து அன்னைக்கு அந்த உலக மக்களை வழிநடத்தியவர் அவர் தான். கிங்கும் அவர் தான், அரசனும் அவர் தான். அதனாலதான் அவருக்கு ராஜகுலமும் போடுறாங்க. ஆனா அவர் வந்து துறவரத்தை மேற்கொண்டவர் தான். அப்ப துறவி கோலமும் அவருக்கு இருக்கு. அல்டிமேட்டம் கடைசியில. அதே போல அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்டாட்டி இருக்கிறது, இதெல்லாம் நீ டான்ஸ் கதை. தேவி யானை அப்படின்னா வந்து இந்திரனுடைய யானையோட பேரும் தேவி யானை. பொண்ணுக்கும் யானைக்கும் ஒரே பேர் எவனா வைப்பானா? இந்திரனுடைய, அதாவது தெய்வ யானை அப்படின்னா இந்திரனுடைய யானையோட பேரு. அந்த தெய்வ யானை அப்படிங்கிறத தேவ யானை அப்படின்னு சொல்லி வச்சுப்புட்டு இப்ப அதையும் மாத்தி தேவ யானைன்னுலாம் இல்ல. இப்ப நீங்க போய் கோயில்ல பாருங்க, தமிழ்நாட்டு கோயில்கள்ல நிறைய இடத்துல மாத்திக்கிட்டே இருக்காங்க. தேவசேனான்னு பிடிச்சி. தேவசேனாவா அப்படின்னா
அது பேரமா பாகுபலி படத்துல அதுதாங்க. அது இப்ப பாருங்க, இப்ப போய் பாருங்க, தேவசேனான்னு போட்டிருப்பாங்க நிறைய கோயில்கள்ல. ஏன் மாத்தணும்? தேவி யானை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்ப தேவி யானைனா இந்திரனோட யானை பேரு, அதை கொண்டு வந்து எப்படி இந்திரனோட மகள்னு பேரு எப்படி வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. இப்ப தேவசேனான்னு மாத்திட்டா அப்படியே போ. இந்த இந்த வேலையை பண்ணிக்கிட்டே அலைஞ்சிட்டே இருப்போம், அலைஞ்சிட்டே குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி போ. அதே போல வள்ளி தெய்வானைன்னு போட்டுருக்குல்ல, வள்ளி எப்பவுமே பச்சை பெயிண்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க, நீங்க போய் பாருங்க. ஏன்னா அவங்க பச்சையா இருந்தாங்களா? இதெல்லாம் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுங்க. இயற்கை, அதுதான் இயற்கையோட இது ஒண்ணும். அந்த அந்த ஆசிவக மரபுல அந்த மனைவிகள்ங்கிறது இந்த இதெல்லாமே வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு உருவகம் தான். அது பச்சையா ஒரு பெண்ணை காட்டுறது வந்து இயற்கையை குறிக்கிறது. அதெல்லாம் பச்சையம்மான்னா பச்சையம்மாங்கிறது இயற்கை. ஒரு கிளி இருக்கும், பச்சை கலர் கிளி ஒண்ணு இருக்கும். நீங்க வள்ளிக்கும் போய் பாருங்க, வள்ளி தான் பச்சையம்மா. சரி, வள்ளி வேற, வள்ளி ஒரு குறவர் வீட்டுக்கு பெண் அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் இவன் வந்து எழுதுனது. அது என்னன்னா வள்ளி தெய்வானை அப்படிங்கும்போது அவங்க அப்ப நீ என்னன்னா ஒரு மனைவியை வந்து துரோகம் பண்ணிட்டு இவர் வந்து இன்னொரு மனைவி கிட்ட இது பண்ணாரா? அப்ப ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தமிழர் பண்பாடு இல்லையா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வரும். கேசனோவா மாதிரியே காமிக்கிறது. இது எல்லாமே இவங்க எழுதின கதைகள். அங்க மனைவிகளாக காட்டப்படுபவர்களுக்கு அது வந்து உருவகங்கள் தான். அது ஒரிஜினல் ரியல் வைஃப் கிடையாது. இவருக்கு இருக்க அதே உருவகங்கள் நீங்க ஐயனாருக்கு இருக்கும். புரியுதா? நீங்க மனைவிகள்னு காட்டப்படுற நிறைய கதாபாத்திரங்கள் வந்து உருவகங்கள் தான். அந்த உருவங்களை வந்து இப்ப அதே போல விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்குல 2 மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த விநாயகரோட மனைவிகள் பேர் வந்து புத்தி சித்தின்னு இருக்கும். சித்தி புத்தினா இது என்னது? இது அது இதெல்லாம் வந்து சிம்பாலிக்கா வந்து இருக்கிறது வந்து அவங்க மனைவிகள் போல அவங்க உருவகப்படுத்தி அதை இது பண்ணிருக்காங்க. அதை இவங்க வந்து கதையை வந்து பிற்காலத்துல போட்டு அடிச்சு குழப்பி இந்த மாதிரி மதத்தையே போட்டு குழப்பி விட்டாங்க. அப்ப ரியாலிட்டியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சித்தர். முருகன் தான் தலைமையான ஒரு சித்தராக, அந்த சித்தர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தவர் முருகர். அவர் அதனாலதான் பல சித்தர்கள் வந்து அவருக்கு வந்து வழிபாடு. இப்ப பழனியில வந்து யார் வந்து வைக்கிறா? போகர் தான் வந்து சிலை வைக்கிறார். போகர் ஒரு பெரிய சித்தர். அங்க பாத்தீங்கன்னா பழனிக்கு போனப்போ தோணுச்சு, முருகரை ஈக்குவலா நாங்க போகரையும் வழிபடுறோம் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாங்க, போகர் தான் அந்த கோயிலே உருவாக்குறாரு. முருகனுக்கான சன்னிதானத்தை அங்க உருவாக்கி, அது ஆசிவக மரபுல அந்த அந்த எல்லாமே அந்த இடத்துல அமையப்பட்டிருக்கிறால முருகனுக்கு அங்க சன்னிதானத்தை உருவாக்கி அவர் அங்க போகரும் அங்கே ஜீவசமாதி ஆகிறாரு. முருகருக்கு அங்க உருவாக்குறாரு. இப்ப என்னன்னா பழனியிலையும் தான் வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும். இப்ப நான் சொல்றேன் இந்த தைப்பூசம்ங்கிறதுல என்னன்னா வரேன், அது முன்னாடி இந்த பேசிக் தெரியணுங்கிறத நான் சொல்றேன். அப்ப முருகனை பொறுத்தவரை அவர் ஒரு இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் தலைவனாக இருந்து, தமிழ் இனத்திற்கு இன்னல்கள் வரும் பொழுதெல்லாம் அங்க படை நடத்தி பாதுகாத்து, அதன் மூலமாக தமிழர்களை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து, சேவற்கொடியோடு களம் கண்ட ஒரு வீரனாகவும் ஒரு தலைவனாகவும் ஒரு ஆண்டவனாகவும் அரசனாகவும் இருந்தவர் தான் முருகன். அவர் அதனாலதான் படை வீடுன்னு பேரு. இந்த படை வீடு எல்லாமே வந்து அந்த காலத்துல என்ன நினைக்கிறீங்கன்னா, படை வீடுன்னா அங்க படை கட்டி சண்டை போட்டதுனால படை வீடு அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலா படை வீடுங்கிறது எதனால வருது அப்படின்னா, கண்டெய்ன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ராணுவ அதாவது அன்னைக்கு இருந்த வழிபாட்டையே அவர் எப்படி மாத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போருக்கான பயிற்சியாக மாத்துறாரு. காவடி எடுக்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு வந்து எப்படி சோல்ஜர்ஸ் வந்து பேக்ஸ மாட்டிக்கிட்டு ஓடுறாங்கல்ல, அந்த ட்ரைனிங் அதே ட்ரைனிங் தான் அது. இன்னைக்கு நீங்க காவடி எடுக்கிறப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காவடி ஆயுதம் எல்லாத்தையும் ஆயுத காவடி எல்லாமே இருக்குங்க. இந்த காவடி எல்லாமே என்ன பொருள்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது வர்றது. அப்ப இந்த ஒரு அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் அப்படியே நீங்க வந்து சைனீஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஷாவோலின் டெம்பிள்ஸ்ல தூக்கிட்டு போவாங்க. அப்படிதான் இருக்கும் அவங்களோட இது தூக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நான் அந்த ஸ்கிரீனுக்காக காமிக்கிறேன். கையை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி 2 கையில பக்கெட்டை தூக்கிட்டு ஓடுவாங்க பாத்திருக்கீங்களா? 36 சேம்பர் ஆஃப் ஷாவோலின். இதேதான் அந்த வழிபாடும் இதுவும் ஒண்ணுதான், புரியுதுங்களா? அதுவும் முருகனுடைய வழிபாட்டு மரபு தான் அவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. ஷாவோலின் டெம்பிள்ஸும் அதே தான். அதே போல அங்க இருக்கக்கூடிய குருமார் இருப்பாங்க, அவங்கதான் வந்து கத்துக் கொடுப்பாங்க. அங்க எல்லா அறிவும் சொல்லி தரப்படும். பண்பு, குணம், அறிவு, எழுத படிக்க சொல்லி கொடுப்பாங்க. பொறுமை, சண்டை போடுறதுக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மருத்துவமும் அங்க படிப்பாங்க. குக்கிங் லெவலுக்கு வரைக்கும் இருக்கும். எல்லாமே அங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஹோல்சம் லெசன் வந்து அந்த இடத்துல சொல்லி தரப்படும் எல்லா மாணவர்களுக்கும். அப்ப அந்த மாதிரியான ஸ்கூல்ஸை உருவாக்குறாரு. அங்கதானே எல்லாரும். அப்ப அங்க அந்த மக்களை வந்து நெறிப்படுத்தி இது பண்றதுக்கு முருகனுக்கு அழகு குத்துறது இது எல்லாமே என்ன மரபுனா போர் மரபு தான். போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களுக்கு பயந்தவன் தான் போருக்கு பயப்படான். அப்ப அவனுக்கு அதை பழக்கப்படுத்துறதுக்கு சின்ன வயதுல இருந்தே அவனுக்கு அழகு குத்துறது இதெல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்டுருச்சுன்னா, இது உடம்புல குத்துனா இவ்வளவுதான் வலிக்கும், இதுல சரியாயிரும்டா, அப்புறம் சரியாயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த உளவியலை உருவாக்கிறது. அந்த ஒரு உளவியலை உருவாக்குறது தான் இவங்க
இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறை. இது மாதிரி இது இது முழுக்க முழுக்க தமிழர்களே அன்னைக்கு இருந்த பகை கூட்டங்களிடம் இருந்து பல இடங்கள்ல சண்டையிட்டு தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. அப்புறம் நம்மள அதுக்கு தயார்படுத்துறதுக்கும் அவர் நிறைய நமக்காக பண்ணி நம்மளுக்கு அது மேக்கிங் அஸ் ரெடி. அப்ப எல்லா காலத்திலயும் முருகன் வந்து ஒரு போருக்கான கடவுளாகவும், நம்ம வீரத்திற்கான ஒரு கடவுளாகவும், ஒரு அறத்திற்கான கடவுளாகவும், நம் இனத்திற்கான கடவுளாகவும் நம்ம வந்து தமிழர்கள் வழிபடுறோம். இப்ப முருகன் தான் மொழிக்கு எல்லாத்துக்குமே மூத்தவனாக நம்ம கருதுறது முருகனை தான் கருதுறோம். இந்த அடிப்படையில் என்னன்னா, நம் இனத்தின் ஒரு தலைவனாக இருந்து கடவுளாக மாறியவன் முருகன். இதுதான் உண்மையான ஹிஸ்டரி. இந்த வரலாறு உனக்கு தெரிஞ்சுன்னா முருகன் மீது பற்றும் பாசமும் அன்பும் பரிவும் பக்தியும் தானாவே உனக்கு வந்துடும். ஆனா இது உனக்கு வரக்கூடாது. அந்நியப்படுத்து முருகனை அப்படின்னு சொல்லிதான் அந்த அந்நியப்படுத்துற வேலையை தான் இந்த மாதிரி பொய்க்கதைகள் மூலமாக ஃபேமிலிக்குள்ள அவரை வந்து 2வது பையனா வச்சு அதுக்குள்ள வந்து தேவையில்லாத பொய்க்கதைகளை போட்டு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி அன்னைக்கு இருந்த தமிழர்களை பல பேரை குழப்பி எது உண்மை எது பொய்ங்கிறத திரிச்சு இந்த எல்லாம் நடந்திருக்கு. இதுல தைப்பூசம்னு சொல்றதுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? அந்த நாணப்பழம் அவருக்கு கிடைக்கலையா, சரி கிடைக்காதனால கோச்சுக்கிட்டு வந்து உட்காந்தாருல, அந்த கோச்சுக்கிட்டு வந்து உட்காந்தனாலதான் தைப்பூசம்ங்கிறாங்க. அது எப்படிங்க ஒரு கொண்டாட்டமா எடுத்துக்க முடியும்? கோச்சிட்டு வந்து உட்கார்ந்தது. கோச்சிட்டு இங்க வந்துட்டார்ல, நம்ம லேண்டுக்கு வந்துட்டாரு, இங்க வந்துருச்சு கொண்டாடுகடே பாகுபலியில வரும்ல டப்பிங்ல, அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. ஆனா இது உண்மை அல்ல. ஆக்சுவலா உண்மையாகவே தைப்பூச திருநாள்ங்கிறது என்ன அப்படின்னா, இயற்கையின் அடிப்படையில அதை எப்படி நம்ம மக்கள் நினைவு கூறுறாங்க அப்படின்னா, பூச நட்சத்திரத்துல தை மாசம் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துல பௌர்ணமி என்னைக்கு வருதோ அதுதான் வந்து தைப்பூச நாள். இப்படிதான் வந்து அவங்க கணக்கெடுப்பாங்க. பூச நட்சத்திரம் வந்துடும் தை மாசம். இந்த இதுல முதல் பௌர்ணமியாக எது வருகிறதோ, முழு நிலவு வருதோ, அதுதான் வந்து இந்த நாள்ல. அப்படி என்ன முருகன் பெரிய ஒரு சாதனை செய்தார் அப்படின்னா, அன்றுதான் அவர் ஜீவசமாதி அடைந்தார். முருகன் முழுமையான முக்தி அடைஞ்சு இந்த உலகத்துல இருந்து, இந்த மனித உடலிலிருந்து இறை உடலாக ஒளி உடலாக மாறிய நாள் என்பது அந்த நாள். புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இதே மண்ணில் தோன்றிய மற்றொரு பேர் ஆத்மாவாக இருந்த வள்ளலாருக்கும் தைப்பூசம் சிறந்த நாள். அப்படியா? வள்ளலாருக்கும் அதேதான். அவருக்கும் அது மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க. வள்ளலார் வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த தைப்பூச நாள் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு போய் கேளுங்க. சோ வள்ளலாரும் தைப்பூச நாள்ல தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாரா? வள்ளலாருக்கு தெரிஞ்சிருக்கு முருகன் என்ன நாள்ல. இது அவங்க சூஸ் பண்ணி வர்றதுதான். இந்த ஜீவசமாதி அடையிறதுங்கிறது எந்த நாள்ல நம்ம ஜீவசமாதி ஆகணும்ங்கிறது அவங்க முடிவு பண்றதுதான். வள்ளலாரும் அதே நாளில் தான் ஜீவசமாதி ஆகணும். தை மாசம் அந்த பூச நட்சத்திரம் முதல் பௌர்ணமி அன்னைக்குதான் நம்மளும் ஆகணும்ட்டு. ஏன்னா அவருக்கு வள்ளலாருக்கு நன்றாகவே தெரியும் இதே நாளில் ஜீவசமாதி அடைந்தவர் யாருன்னு அவர் நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில தான் அவரும் இந்த நாள்ல ஆகிறார். சோ முருகன் இந்த உலகத்தில் இருந்து இறைவனாக முழுமையாக மாறிய நாள். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. பிசிக்கல் பிரசன்ஸ்ல முருகன் நம்மோடு இருக்கிற நாள். அன்றைய நாள் தான் முருகன் வந்து அவருடைய உடலில் இருந்து தன்னுடைய அந்த உயிர் என்ற இதை பிரிச்சு முழுமையாக இறைவன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு இறைவனாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்கிற நாள் தைப்பூச நாள். இப்ப புரிஞ்சுக்கோங்க, தைப்பூசம் தமிழர்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாள். நமக்காகவே வாழ்ந்து, நம் இனத்திற்காகவே வாழ்ந்து, நம் மொழிக்காகவே வாழ்ந்து, இந்த மக்களின் நலனுக்காகவே வாழ்ந்து, இந்த மக்களை ஒழுக்க நெறியில் வழிகாட்டி, இந்த மக்களுக்காக படை திரட்டி, மக்களுக்காக களம் கண்டு, இந்த மக்களுடைய நல்லாசிக்காகவே இந்த மக்களுடைய ஒவ்வொரு குழந்தையும் இன்னைக்குமே நம்ம முருகனுக்கு, அதாவது நம்ம குழந்தைகளை சின்ன குழந்தையில எழுது படிக்க வரணும் அப்படின்னா வேலை வைத்து நாக்குல வந்து ஓம்னு எழுதுவாங்க. இந்த மரபு நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா அந்த கல்விக்கான அடிப்படையே முருகன் கிட்ட தான் வருது. அவ்வளவு முக்கியமான ஒரு தலைவராக ஒரு கடவுளாக வாழ்ந்த முருகன் நம் மண்ணை விட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு போற நாள் தான் தைப்பூச நாள். அதனாலதான் அவ்வளவு பக்தியோட தமிழர்கள் அந்த நாளை கொண்டாடினார்கள். ஞானம் பெற்று போன ஒருத்தரை ஞானப்பழம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கானுங்கன்னா எவ்வளோ ஒரு வன்மம் இருக்கும். ஆபாச கதை எவ்வளவு வன்மத்தோட இந்த கதைகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ரொம்ப இன்ஜினியரிங் பண்ணி பிளான் பண்ணி இதை உடைச்சிருக்காங்களா பாரு. அதுல அந்த குழு என்னன்னா, அந்த நாணப்பழம் கிடைக்காம வந்துட்டாப்ல, அவ்வளவு வன்மத்துல அந்த கதை வருது. இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா விஸ்டம் கிடைக்காம வந்துட்டாப்ல, விஸ்டம் கிடைச்சு போயிட்டாப்ல, இதுதான் கதை. முழுமையான விஸ்டம் கிடைச்சு அவர் போயிருக்காரு வானத்துக்கு, வானத்துல இருந்து கீழே வந்துட்டாருன்னு கதையை மாத்திட்டான். புரியுதுங்களா? வானத்துல இருந்து கீழே வந்துட்டாருன்னு கதையை மாத்திட்டான்.
அறிவு கிடைக்காம கீழே வந்துட்டாருன்னு கதையை மாத்திட்டான். அதுக்கு உள்டா தாங்க உண்மையான கதை. உள்டா என்ன, அறிவு பெற்று வானத்துக்கு போயிட்டாரு. இதுதான் உண்மையான தைப்பூசம். இது தைப்பூச நாள் அன்னைக்கு தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உன்னுடைய மரபு. கோச்சுக்கிட்டு வந்தவன் முருகன் கிடையாது. உன்னை காக்க பிறந்தவன் முருகன் இந்த மண்ணுல. சும்மா விட்டுறாதீங்க. தைப்பூச திருநாளை எல்லாம் இன்னைக்கு நீ கொண்டாடாம உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா உடனே போய் முருகனை கும்பிடு. நீ கொண்டாடாம உட்காந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா இந்த வீடியோ பாக்குற காலையில வரும், உடனே போ முருகன் கோயிலுக்கு போ, முருகனை வேண்டிக்கோ. இதுதான் நம்ம இந்த காணொலி மூலியமா என்னால சொல்ல முடிஞ்ச ஒரு கருத்து. தைப்பூசம் என்பது தமிழர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய, எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாகத்தான் இதை நீங்கள் கடத்தி வரணும். இந்த பொய் கதைகளை தூக்கி ஓர வச்சிருங்க. உண்மை நான் சொன்னது. இந்த உண்மை உங்களுக்கு உணரும். முருகன் உணர்த்துவான். எனக்கு எப்படி உணர்த்துறாரு முருகன், அதே போல உங்களுக்கு உணர்த்துவார். தேடல் இருந்தா உங்களுக்கு தானாவே அறிவு வந்து சேரும். பழங்களை சாப்பிட்டணும்னு அவசியம் இல்லை. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா தைப்பூசம் பண்ணி? காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, முருகன் என்னென்னலாம் நம்மளை செய்யினாரோ அதுதான் செய்வாங்க. குறைந்தபட்சம் நீங்க என்னன்னா அரசிந்தனையோடு நல்லொழுக்கத்தோடு இறைவனை மனசுல ஏந்தி நீங்க நல்ல செயல்களில் ஈடுபடுங்க அன்னைக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வழிபாடுங்கிறது அதுதான். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மக்களுக்கு நல்லது நினைச்சாங்க, எல்லாருக்கும் நல்லது நினைச்சாங்க, எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதையே நீ வேண்டும் போது அப்படி வேண்டிப்பாரு. உனக்கு ஆண்டவ எந்த அளவுக்கு துணை நிற்கிறாருன்னு. ஆண்டவா எனக்கு எல்லாம் இதை கொடு, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை விட்டுரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ வேண்டிப்பாரு. ஒரு நாள் வேணும்ன்றதோட எல்லாரும் வேண்டிப்பாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. வேணும்னு சொல்றது வேண்டுதல் இல்ல, எல்லாருக்காகவும் நீ நினைச்சுப்பாரு, அடுத்தவங்களுக்காக சிந்திச்சுப்பாரு, அடுத்தவங்களோட துயரத்துல பங்கெடுக்கப்பாரு. நிச்சயம் உனக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய, முருகன் மட்டும் இல்ல, நமக்கு முன்னோர்கள் சிவன்ல இருந்து எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். அந்த அத்தனை முன்னோர்களுடைய ஆசையும் பெற்று உனக்கு அவங்க ஒரு கட்டா உன்னை பாதுகாப்பாங்க. இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. நம்ம உனக்கு வரக்கூடிய அத்தனை துயரத்தையும் அவங்க ஏதாவது ஒரு இல்ல அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க மேல பாரத்தை போட்டு, முருகன் மேல பாரத்தை போட்டு நீ அன்னைக்கு நல்லது செய். முருகன் மேல பாரத்தை போட்டு நீ கெட்டது உன்னால செய்ய முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அது அப்படிதான். இது நீங்க வேற எதுக்கோ இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் புரியல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இல்ல, நீங்க முருகனை வச்சுலாம் நீ கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சினா நடக்காதுப்பா. விடமாட்டோம்ப்பா. முருகன் வந்து விடமாட்டாரு அதெல்லாம். இங்க முருகன் வந்து இங்க இந்த மண்ணின் மக்கள் நல்லபடியாக வாழணும், இந்த மக்கள் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற ஒரு நபர். அவர் வந்து இந்த மக்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் வெட்டிட்டு சாகணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து எடுபடாது. நீ வந்து இன்னைக்கு பொய்யா வச்சு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு உண்மையான முருக பக்தி இருந்தா தானே வருவேன். முருகன் யாருன்னே அவருக்கு தெரியாது. அவனுக்கு இங்க வந்து இது ஒரு கோயிலான்ட்டு வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கும் அந்த எல்லாம் இருக்காது. அவன் கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ கடைசியா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த கோயிலுக்கெல்லாம் போனா போதும் அப்படின்ற ஒரு வேண்டுதல், அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயங்களோட நின்றுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ரிசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு, குறிப்பா முருகரை பத்தின ரிசர்ச்? ஏன்னா முருகரை பத்தி தனியா ஒரு நாள் நம்ம பேசுவோம். நிறைய பேரோட வேண்டுகோள் இருக்கு. அதை பத்தி நம்ம தனியா ஆரிஜின் ஸ்டோரி, அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரிசர்ச் வந்து எவ்வளவு இருக்கு? ஒரு ஆர்கியாலஜிக்கலாவும் சரி, இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்ல, இங்க வந்து நடந்துட்டு இருக்கா? இப்போ நடக்குது. தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள், தமிழ் இனத்திற்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய உண்மைகளை வெளியில கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு நேர் எதிரான கூட்டமும் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டே தானே இருக்கு. நம்ம ஒரு பக்கம் ஆய்வுகள் செய்ய அதுல வந்து இருட்டடிப்பு செய்யற வேலையும், அதுல வந்து அதை வந்து குறுக்கு சால் ஓட்டி அதை கெடுத்து விடுற வேலையும் இங்க தமிழ் சமூகத்துல நடந்து கொண்டே தான் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அது ஒரு சண்டை நடந்து முடிஞ்சு அது கையில அதிகாரம் வரும்போது தான் அதெல்லாம் நிறுவ முடியும் வைங்களேன். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ முருகனுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு வரும் பொழுது நீ வந்து என்னுடைய பிரதான கடவுளே முருகன் தான். சிவன் வந்து ஆரம்பத்திலிருந்தே தமிழர்கள் வழிபட்டு வந்தாலும் தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில எல்லா மற்ற இனங்கள்லாம் உருவானதுக்கு அப்புறம் உருவான கடவுள் வந்து முருகன். புரியுதுங்களா? நமக்குன்னு தனித்துவ கடவுள் வந்து முருகன். இப்ப சிவன் வந்து எல்லா நாட்டிற்கும் இறைவன், எல்லா நாட்டிற்கும் இறைவன் தான் சிவன். எல்லா லேண்டுக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து சிவன் வாழ்ந்த காலத்திலையும் அவர் ஜீவசமாதி ஆன காலகட்டத்திலையும் வந்து தமிழ் இனம்னு ஒரு அதுதான் ஒட்டுமொத்த மனித இனம். அந்த மனித இனம் பிரியும் போது அவர் எல்லாருக்குமே கடவுளா இருக்காப்ல. ஆனா தமிழ் இனம்னு ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதற்கு ஒரு தலைவனாக வந்து அந்த இனத்திற்காக சிந்திச்சு செயல்படுறாரு பாருங்க, அவர் முருகன். அதனாலதான் முருகனை மத்தவன் பெருசா கொண்டாட மாட்டேங்கிறான். அது பெருசா முருகனை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா இயல்பாகவே அந்த பாசமும் பற்றும் நம்ம தமிழர்களுக்கு ரத்தத்துல ஊறிடுது. எப்படி, எதனால ரத்தத்துல முருகன் டக்குன்னு நமக்கு ஏன் நெருக்கமாகறாரு? சிவனை காட்டிலும் முருகன் வரும்போது ஒரு அன்பும் ஒரு பாசமும் நமக்கு ஏன் ஒரு படி மேல வருது? அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அந்த ஒரு தமிழ் ஐடென்டிட்டிங்கிறதுக்குள்ள முருகன் தன்னை வந்து தக்க வச்சுக்கிறாரு. சிவன் வந்து தமிழ் ஐடென்டிட்டிக்குள்ள வரல. சிவன் வந்து பொதுவான ஒரு நியூட்ரல் ஜோன்ல இருக்காப்ல.
முருகன் மட்டும்தான் அந்த தமிழ் ஐடென்டிட்டிக்குள்ள வராரு. தமிழ் புலவர்கள் இருந்து எல்லாருமே முருகனை தான் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. வேற சிவனையே தமிழ் கடவுள்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு சிவனோட நாக்குல இருந்து வந்தது ஒரு பக்கம் சமஸ்கிருதம், ஒரு பக்கம் தமிழ்னு சொன்னாலும் சிவனை யாரும் தமிழ் கடவுள்னு சொன்னதே இல்லை. புரியுதுங்களா? ஆனா முருகனை தான் தமிழ் கடவுள்னு எல்லாருமே பாடுறாங்க, எல்லாருமே எழுதுறாங்க. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், பிரதான கடவுளாக முருகன் தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கான வழிபாட்டு வழிமுறைகள் ஆரம்ப காலகட்டத்துல வெவ்வேறு விதமாக மாறி இருக்கு. இன்றைய சூழல்ல வழிபாடு மாறி இருக்கு. ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா, முருகன் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தைப்பூச திருநாளை வந்து அணுகுங்கள். தைப்பூச திருநாள் உங்களுக்காக இன்னைக்கு விடுமுறையாக மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு நாளா தமிழ்நாட்டுல விடுமுறை இல்லாம இருந்துச்சு. மலேசியாக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நாளா அது விடுமுறைக்கும் கொண்டாட்டத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மேட்டர் இருக்குல்ல. டே வேலை அன்னைக்கு செஞ்சுட்டு எப்படா கொண்டாட முடியும்ன்ற மாதிரி ஒரு முக்கிய பிரச்சனையே இருக்கு. அதுல விடுமுறை பெரிய விஷயம் தான். சோ இப்ப இந்த விடுமுறை என்பதே ஒரு பெரிய வரப்பிரசாதமாகத்தான் வந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள்லாம் நிறைய பேர் என்னது தைப்பூசத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் பலரும் சொல்லி பேசி சீமான் அவர்கள் நேரடியா போயிட்டு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தமிழரால் தான், அவர் பழனிசாமிங்கிற தமிழரால தான் வந்துச்சு அது. ஸோ அப்படிதான் வரணும்னு இருக்குது. ஸோ அது நடந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இத்தனை ஆண்டுகளும் இல்லாம இருந்துச்சு. எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான், எல்லாம் சாமி கும்பிடுறவங்க தான். ஆனா இவ்வளவு நாளா தைப்பூசத்துக்கு லீவ் விடணுங்கிற எண்ணம் கூட இல்லாம இருந்திருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி. இப்ப அன்னைக்கு வந்து முருகனை நினைச்சுக்கிட்டு வேண்டக்கூடியது, முருகனோட உண்மையான ஐடென்டிட்டியை நினைச்சு வேண்டுங்க. முருகன் உங்களுக்காகத்தான், நம் மக்கள் நல்லாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் எல்லா வேலையும் செஞ்ச நபர். அவர் உங்களுக்காக உழைத்த நபர். அவர் சும்மா வந்து அப்படி கடவுள் அப்படிலாம் இல்ல, சும்மா ஒரு இமேஜினரி காடெல்லாம் அவரை உருவாக்கிக்கல நம்ம. அவர் நமக்காக வாழ்ந்தவர், நமக்காக இருந்தவர், நமக்காக யோசித்தவர். அதை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்காக ஒரு நாள் நம்ம யோசிப்போம். அவங்க காட்டிய வழிகாட்டல் என்பது இறைவன் என்பவன் உங்களுக்கு உள்ள இருக்கிறாங்கிறது தான். கல்லுலயோ சிலைக்குள்ளேயோ இல்ல. இவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறையை தேடித்தான் இறை இடத்திற்கு இறையாகவே மாறி இருக்கிறாங்க. சோ இதைத்தான் நீங்க வந்து அதான் உண்மையான ஆன்மீகம். அதை தான் வள்ளலாரும் காட்டுறாரு, வழிகாட்டுறாரு. அதே ஆன்மீகத்தை தான் நானும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதுதான் வழி, இதுதான் பாதை. இதை மறைக்கிறதுக்கு தான் 1000 பாதை சொல்லுவாங்க. இதை அப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணுன்னு. ஆனா இதுதான் வழி. இதுக்கான ஒரு அந்த ஆதி காலத்துல இருந்து நம்ம நம்பிக்கையாக இருக்கக்கூடியதுதான் அந்த தைப்பூச திருநாள். ஓகே, கிவ் மீ ஒன் வேர்ட் ஆன்சர் டு ஃபினிஷ் திஸ் கான்வர்சேஷன். இப்போ நம்மளோட நெய்பர்ஸ் நார்த்லாம் நான் அந்த ஸ்கந்தா அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். கொஞ்சம் கண்டுக்க மாதிரி இல்லை, தெரியல. ஆனால் நம்மளோட நெய்பர்ஸ் இல்லை பிரதர்ஸ் ஆர் நெய்பர்ஸ், கன்னடர்கள், தெலுங்கர்கள், கேரளா, இந்த மூணுத்துல யாருங்க ஒரு அளவுக்காவது முருகன் கோயிலா இருக்கட்டும் இல்ல அந்த ஒரு டச் யாருக்கு இருக்கு? இந்த 3 பேர்ல ஒரு அளவுக்குன்னா யாரு அதை வழிபடுறா? இல்ல 3 பேருக்குமே இல்ல. அதாவது தெலுங்கு பீப்புள்ஸ் ஓகே. ஏன் ஓகே அப்படின்னா அவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்தாங்கல்ல. ஸோ இங்க வந்து இங்க திரும்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த முருகன் ட்ரெடிஷன் வந்து அவங்க கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு அவங்ககிட்ட. மற்றபடி மித்தவங்க கிட்ட இல்லமா இருக்காது. தேங்க்ஸ் டு மலேசியன் பீப்புள். இல்ல இன்னும் கொடுமை என்னன்னா பல முருகன் கோயில்களை தான் அவங்க அடைமாற்றி மாத்தி, திருப்பதிலாம் வந்து முருகன் கோயில் தான், அதை அவங்க அப்படியே மாத்தி அதை வந்து வைஷ்ணவ கோயிலா மாத்தி அது முருகனோட அடையாளத்தை மறைக்கிடுச்சு. இந்த வேலை இதெல்லாம் நிறைய அவங்க பண்ணி மாத்திட்டாங்க. ஸோ இப்போ அது இன்னைக்கு உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாதுன்னு வைங்க. ஏன்னா அது வைகுண்டமா அது வேற மாதிரி போயிடுச்சு. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா முருக வழிபாடு இவங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நெருடலா இருந்திருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நார்த் இந்தியால முருகன் வந்து ஃபேமஸான காடு. எப்பன்னா மௌரிய பேரரசு இருந்த காலகட்டத்துல, குஷான பேரரசு இருந்த காலகட்டத்திலாம் முருகன் வந்து முக்கியமான கடவுள். நீங்க சொல்லியிருக்கீங்க முக்கியமான கடவுள். குஷான் டைனஸ்டி அப்பவும் மௌரிய டைனஸ்டி அப்பவும் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகன் வந்து அங்க பிரதான கடவுளா தான் இருந்திருக்காப்ல. அப்ப அங்க அப்படி பிரதான கடவுளா இருந்த முருகனை ஏதோ ஒரு கூட்டம் தான் அது இல்லாம ஆக்கி மறைச்சிருக்கு. என்ன வன்மை இவங்களுக்குன்னு தெரியல முருகன் மேல. அந்த இதை மாத்தி அவரோட வழிபாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மட்டம் தட்டி மற்ற கடவுள்களை அப்படியே இது பண்ணி பூஸ்ட் பண்ணி வேற மாதிரி மாத்தி கொண்டு வந்து அப்புறம் கடைசியில அங்க நிறைய பேர் வழக்கொழிஞ்சே போயிடுச்சு. யாரும் வீட்டுல கூட வச்சிருக்க மாட்டாங்க. புரியுது. நீங்க முருகனோட போட்டோலாம் நீங்க நார்த்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வீட்டுல கூட இருக்காது. சோ இதுதான் அங்க இருக்க ரியாலிட்டி. ஆனா ஃபேமிலின்னு வரும்போது அவங்க சொல்லுவாங்க கார்த்திகேயா, அதுக்கு வாயிலே வராதவங்களுக்கு கார்த்திகேயா, விநாயகர் மட்டும் கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆனா வந்து முருகனை வந்து அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால எவ்வளவு பாட்டு வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த தைப்பூசத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னா வந்து மலேசியால அந்த பட்டு கேவ்ஸ்ல அந்த சினிமா பாட்டு தான் சொல்றேன். இது வந்து தொடர்ந்து தொட்டு தமிழ்நாட்டை விட்டு தூரம் போயிட்டோம். பட் தமிழ் பண்பாடை விட்டு தூரம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு மலேசிய தமிழர்கள் இதை பெரும்பான்மையா கொண்டாடுறது மிக்க மகிழ்ச்சி. அது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் இந்த தீ இப்ப மலேசிய தமிழர்கள் ஒரு படி அவங்க இருக்கிறதுலே பெரிய முருகன் சிலையை நிறுவனாங்க. இப்ப நம்ம ஆளுங்க சேலத்துல நிறுவனாங்க. இப்ப போட்டி
இப்ப நீ என்ன பண்ற, நீ இன்னும் பெருசா ஒரு சிலையை கட்டுறாங்க, அப்படி ஆக ஒன்ன பார்த்து நாங்க திரும்ப இன்னொரு பெரிய சிலையை கட்டுவோம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளவா, போட்டி போடுவோம். இப்படியே போட்டி போட்டுனாச்சு முருகனை போய் சேர்ப்போம். ரைட். வேற வழி இல்ல. மிக்க நன்றி பாருங்க. தைப்பூசம் வந்து நான் வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மக்கள் இதை வந்து அவங்க மனசுல ஏத்துக்கிட்டு வந்து இந்த வழிபாடு, இந்த பண்பாட்டு இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடத்திட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி.